வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பழம்பெரும் நடிகை திடீரென மரணம். அதிர்ந்து போன தமிழ் சினிமா திரைப்பிரபலங்களும் ரசிகர்களும். இப்போ பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் உயிருக்கு போராடி இருந்த நிலையில் பிரபல பழம்பெரும் நடிகை காலமாகியிருக்கும் செய்தி தமிழ் சினிமா ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வாங்க, யார் அந்த நடிகை, அவங்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சவுகார் ஜானகி திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. திரையுலகை சேர்ந்தவங்க இரங்கல் பதிவினை வெளியிட்டு வருகிறாங்க. பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று மதியம் திடீரென காலமாகி போயிருக்கிறாங்க. பழம்பெரும் நடிகை சவுகார் ஜானகி, அவங்களுடைய வயது 94. சவுகார் ஜானகி இந்திய திரையுலகின் மிகவும் மதிக்கப்படும் மூத்த கலைஞர்களின் ஒருவர். இவர் 7 தசாப்தங்களாக தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாள திரைப்படங்களில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து மிகப்பெரிய ஒரு நடிகை என்ற பெயர் எடுத்தாங்க. ரஜினி, சிவாஜி, கமலஹாசன், எம்ஜிஆர், சிவாஜி போன்ற நிறைய நடிகருடன் இவங்க இணைந்து நடித்திருக்கிறாங்க. மூச்சுத்திணறல் மற்றும் வயது மூப்பு காரணமாக ஏற்பட்ட உடல்நல கோளாறு காரணமாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் நடிகை சவுகார் ஜானகி 2 தினங்களாக அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இவங்க சிகிச்சை பலன் இல்லாமல் திடீரென காலமாகியிருக்கிறாங்க. எல்வி பிரசாத் இயக்கத்தில் 1950ஆம் ஆண்டு வெளியான சவுகார் என்ற தெலுங்கு திரைப்படத்தின் மூலம் திரைத்துறையில் அறிமுகமானதால் ரசிகர்கள் இவங்களை சவுகார் ஜானகி என அழைக்கப்பட்டாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என பல மொழி திரைப்படங்களில் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தனக்கென ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. நீர்க்குமிழி, எதிர்நீச்சல், உயர்ந்த மனிதன், இரு கோடுகள், தில்லுமுள்ளு போன்ற எண்ணற்ற கலைப்படைப்புகளில் இவரது நடிப்பு ரொம்பவே போற்றத்தக்கதாக இருந்து வருகிறது. திரையுலகிற்கு இவங்க ஆற்றிய சிறப்பான பங்களிப்பிற்காக இந்திய அரசின் உயரிய விருதான பத்மஸ்ரீ மற்றும் தமிழக அரசின் கலைமாமணி விருதுகளையும் பெற்றிருக்கிறாங்க. இவங்களுடைய மறைவுக்கு தமிழக தென்னிந்திய நடிகர் சங்க சார்பில் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை பதிவிட்டு வருகிறாங்க. நாளைக்கு மாலை நல்லடக்கம் செய்யப்படும் என்று அவங்க குடும்பத்தினர்கள் அறிவித்திருக்கிறாங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவிட்டுக்கலாம் பழம்பெரும் நடிகைக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.